ஸோ நம்ம அடுத்த ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போகிறோம் இந்த 2026 2027. ஏன்னா நம்ம உடனடியாக செய்கிற வேலையில் நம்ம ஹையரிங்கும் வேலைக்கு எடுக்கிறதும் 15,000 ப்ளஸ் அந்த 5,000 கேங்மேன் 20,000 பேர் எடுக்கிறோம். அதற்கடுத்து இந்த பழைய சப்ஸ்டேஷன்ஸும் நம்ம வந்து புதுப்பிக்கும் பணிகளையும் நம்ம உடனடியாக துவக்க போகிறோம். அது இல்லாமல் இந்த வருஷம் 2026 27 ஆண்டுகளுக்குள்ள நம்ம என்னென்ன வேலைகளை துவக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனே இதான் வந்து அன்றைக்கி முதல்வர் அறிவித்ததில் இந்த 15,000 கோடி செலவில் 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக துவக்க போகிறோம். அதுக்கு லேண்ட் அக்யூசிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உடனடியாக துவக்கும் பணிகள் தான் இப்போ உடனே இருக்குது. அதே நேரத்தில் EHV சப்ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1056. அதுக்கப்புறம் கடைசியில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். 60,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இந்த வருஷம் ப்ரொக்யூர் பண்ண போகிறோம். மீட்டர்ஸ் வந்து 21,70,000 மீட்டர்ஸு. ஸோ இதெல்லாம் சேர்த்து 21,512 கோடிக்கு இந்த வருஷம் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைசேஷனுக்காக நம்ம செய்ய போகிற வேலைகள் இந்த ஆண்டு மட்டும். அடுத்த 4 ஆண்டுகள் என்ன செய்ய போகிறோன்னு இதில் பார்த்தோம். ஸோ அடுத்த 4 ஆண்டுகளில் 238 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம புதிதாக மேலும் உருவாக்க போகிறோம். இது இல்லாமல் அடுத்த 4 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இதில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதை பண்ணால் தான் நம்ம அடுத்து வர்ற நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸை நம்மளுடைய கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் 4,47,000 டிரான்ஸ்ஃபார்மர் இப்போயே 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட 25,000 பழசு. ஸோ நம்ம முடிவடையும் படத்தில் 1,00,000 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால் 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸையாவது நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஸ்லைட் போகலாம். ஸோ நம்ம ப்ரொப்போஸ்டு சப்ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே பண்ணிகிட்ருக்கோம், இப்போ எங்கெங்கே பிளான் பண்ணியிருக்கோம், இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல அதோடைய ஸ்ப்ளிட் எங்கெங்கே வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ரொப்போஸ்டு சப்ஸ்டேஷன்ஸு இந்த ஆண்டு தூங்க போகிற சப்ஸ்டேஷன்ஸோடைய ஸ்ப்ளிட் அப்போ அந்த 231 போகலாம். அடுத்த ஸ்லைட் போகலாம். அதை 2027 அடுத்த 4 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்ப்ளிட் அப், அதாவது சென்னை அந்த ரீஜன் வைஸ் நம்ம ஸ்ப்ளிட் அப் இதில் இடமெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்டெல்லாம் நம்ம லோன் டைஅப் தான் பண்ணுறோம். லோன் டைஅப்பில் இதை எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானிங்கு மொத்தம் வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் 469 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து உருவாக்கும் பணிகளை நம்ம இப்போதைக்கு திட்டமிட்டிருக்கோம். தேவைக்கேற்ப அதிகரிக்கணும்னாலும் அப்போ தேவைக்கேற்ப அறிவிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அட்லீஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம வந்து பிளான் பண்ணுறது நம்ம 469 சப்ஸ்டேஷன் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆன்கோயிங் நம்ம வந்து தெர்மல் ப்ராஜெக்ட்ஸு நம்ம ஹைட்ரல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பல ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அது எப்போ முடிக்கணும், எந்த காலாண்டு, எவ்வளோ திட்டமிடல், ஏன்னா ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வந்த காரணத்தினால் இந்த 5 வருஷம் அந்த 5 வருஷம் மாற்றி மாற்றி வந்த காரணத்தினால் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதோடைய கண்டினியூட்டி இல்லாமல் போன விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எண்ணூரில் பார்த்தீங்கன்னா 2013 ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட்டு சுமார் வந்து 9,799 கோடியில் திட்டமிடப்பட்டு ஆரம்பிக்க இப்போ டோட்டல் காஸ்ட்டு இப்போ அடிஷ்னலாக வந்து 7,252 கோடி தேவைப்படுது அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. ஸோ அதற்கான பணியும் இப்போ விரைவாக முதல்வர் அன்றைக்கி ரிவ்யூ பண்ணிவிட்டு விரைவாக முடிக்கும் பணிகளை துவக்கிட்டுருக்கோம். அதே தான் உடன்குடிக்கும் இப்போ அடிஷ்னலாக வந்து 818 கோடி தேவைப்படுது. அதுவும் 2013 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த 2 வந்து நம்ம ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ETPS நம்ம இங்கே தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு 2012 ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து திட்டமிடப்பட்ட போது 6,380 கோடியில் திட்டமிடப்பட்டு அதில் வந்து 2,871 கோடி செலவுகள் செஞ்சு கடந்த 2 வருஷமாக அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஃபீஸிபிலிட்டி இல்லை, என்ன ப்ராப்ளம்னு தெரில, அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இது வரைக்கும் அதில் செலவு செஞ்சது மட்டும் 2,871 கோடி செலவு செய்து அப்படியே கிடப்பில் விட்டு விட்டார்கள். ஸோ அதை நம்ம எக்ஸ்பர்ட்டை வச்சு அசஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த உப்பூர் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம். உப்பூரும் அதே மாதிரி தான் 2010 அந்த திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது. 12,778 கோடி செலவில் திட்டமிடப்பட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5,920 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக 2021 அது ஸ்டாப்ட் இல்லை, தப்பாக இருக்குது. அது 2021 அது வந்து அதுலேருந்து அப்படியே கிடப்பில் கிடக்கு. அந்த உப்பூர் பிளான்ட் 5 ஆண்டுகளாக எந்த வேலையும் செய்யலை, 5 ஆண்டுகள் அப்படியே கிடப்பில் இருக்குது. ஸோ இதையும் முதல்வர் அசஸ் பண்ணி அன்றைக்கி ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு உடனடியாக இதையும் முடிக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணியாச்சு மக்களோட வரி பணத்தை எடுத்து. அந்த உப்பூருக்குலாம் வந்து கேட்ட வரைக்கும் அதுக்கு வாங்கின கடனும் செலுத்தப்பட்டு விட்டுச்சான்.
வாங்கின கடனையும் செலுத்தியாச்சு, ஆனால் அது அனைத்தும் அப்படியே கிடப்பில் போட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ வாங்கின கடன் 5 ஆண்டுகள் இவங்க வாங்கின கடனை இவங்க இன்க்ரீஸ் பண்ண ரெவன்யூ இது எதுலேயும் இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம அடிஷ்னலாக ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்களா? இல்லை. அடுத்து போங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.